ஆனால் தாவேக தலைமையில் வந்து தேமுதிக உள்ள வரப்போகுது, இவங்க பாமக உள்ள வர போகிறாங்க, சீமான் அவரும் வரப்போகிறார். அதெல்லாம் என்னங்க லூஸாங்க? மத்திய அமைச்சராக இருந்த அன்புமணி போய் விஜய் பின்னாடி போவார்ப்பில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெத்த தகப்பனே மதிக்காத அன்புமணி, தகப்பன்ட்டே விட்டு கொடுக்காத அன்புமணி விஜய்க்கு போய் விட்டு கொடுத்து விஜய் தான் தலைவர் நான் பின்னாடி போகிறேன்னு போவாரன்? மனசாட்சி படி சொல்லுங்கள் நீங்கள். இல்லை இப்போ நடக்கிற விஷயத்தை பார்த்தாலே இல்லை. விஜயகாந்த் இருந்தாலே நமக்கு பிற்காலம் பாதிக்கப்படும் நினச்ச பிரேமலதா புரியுதா? விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போதே அவர், அதாவது அவருடைய உயிர் இருக்கா இல்லையான்ற நிலமையில், கடைசி நிலைமையில் இருந்தார் பாருங்க. அப்போயே அவரை தூக்கிட்டு வந்து சேரில் கட்டி போட்டு பதவி பிரமாணம் தானே எடுத்துக்கொண்ட பிரேமலதா விஜய் பின்னாடி போவாப்பில்லையா? விஜயகாந்துக்கு பின்னாடியே போகாத பிரேமலதா விஜய் பின்னாடி போவாப்பில்லையா? நினச்சி பாருங்கள். இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஓகே. அதனால் சேரணும்னு வாங்க அப்படின்னு வாங்கி சும்மா ஒரு படம் காட்டுவாங்களே தவிர ஓகே அவள் பின்னாடி போக மாட்டாங்க. போனாலும் விஜய் காலை வரி கழுத்தை மிதிச்சுட்டு வந்துடுவாங்க, ஓடி வந்துடுவாங்க, ஏமாற்றிட்டு ஓடி வந்துடுவாங்க. ஓகே சார். அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா.